நான் வீரங்கிறதுனால கத்தி எடுத்து வீசிண்டே இருந்தா வீரன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய வீரியத்துக்கு அடையாளமே கத்தியே எடுக்க தேவையில்லாம ஒரேலேருந்து வரவே கூடாது. ஆனா அத்தனை பேர் நான் இருக்கிற நிலைய பார்த்தே ஒழுங்கா நடந்துக்கணும். அதுதான் தான் அசங்காம புறத்தையார் அசக்கி வைக்கிறதுங்கிறத சொன்னேன். தான் அப்படியே துளியும் அசைய மாட்டார். அவ்வளவு என்ன, ராமனை பத்தி நீ நாடகம் பாருங்க. நாடகம் பார்த்தா கூட மெதுவாத்தான் நடப்பார், மெதுவாத்தான் சிரிப்பார், மெதுவாத்தான் பேசுவார், குறைச்சலாத்தான் பேசுவார். கண்ணன்னு நாடகம் பாருங்க, குடுகுடுன்னு ஓடுவார், வளவளான்னு பேசுவார், கடகடான்னு சிரிப்பார், எல்லாமே நேர். கடகடான்னு ராமன் சிரித்தார் சொன்னா நீங்க சிரிப்பீள். இவருக்கு வந்து தெரியல, கதை தெரியாது போல் இருக்கு சுவாமி. ஒரு உபன்யாசகரா வந்துட்டார், கடகடான்னு போய் ராமன் சிரிப்பாரா? ஒரு துளி இப்படி இருக்கிற உதடு இவ்வளவு விரியுமோ என்னமோ. அதுக்கு மேல சீத்தையும் ராமனும் சிரிச்சே நம்ம பார்த்ததில்லை. ஆனா அவர் அழகு அழகுதான் சுவாமி. இப்பவும் தில்லவளாகத்துல சேவிக்க போனேன், மதுராந்தகத்துல சேவிக்க போனேன். போனாலே வடுவூர்ல இன்னைக்கும் அப்படிதான் சிரிச்சுட்டே இருக்கார். ஒரு துளி மந்தஹாச புன்னகை, அதுக்கு மேல சிரிக்கிறது கூட இல்லை. ஆனா அவர் சிரிப்பரான்னு ஆசைப்பட்டு நிற்கிறோம். ஒரு நாள் வில்ல கீழே வச்சா சேவிப்போமா? எங்க ராமனா இருந்தாலும் கையில வில்லோட இருந்தா தான் ராமர். ஏன் வில்லு இல்லாட்டா அவருக்கு வீரியம் கிடையாதா? சண்டை போட மாட்டார். அன்னால் அவருக்கு வில்லே வாண்டாம், ஜெயிப்பார். ஆனா வில்லோட இருந்தா தான் நாங்க சேவிப்போம். அந்த வில்லு கையில இருக்கிறது தான் வீரியம், சௌரியம், பராக்கிரமம், ஆசிரிமான அர்த்தம். இப்படி 3 குணங்கள்னு பார்ப்போம்.